இந்த சர்க்கரையில என்ன பண்ணும்? pancreas கிட்ட போகுமா? pancreas என்ன பண்ணும்? 500 சர்க்கரை டெஸ்ட் பண்ணி பார்க்கும். 500 சூப்பரா இருக்குமா? என்ன பண்ணும்? 500 இன்சுலின் கொடுத்துரும். ஒரு ரகசியம் புரிஞ்சுக்கங்க, ஒரு சர்க்கரைக்கு ஒரு இன்சுலின் தான் கிடைக்கும். ரத்தத்தில் எத்தனை சர்க்கரை இருக்கோ அவ்வளவு இன்சுலின் தான் உடம்பு ப்ரொடியூஸ் பண்ணும். சில பேர் இன்சுலின் இன்ஜெக்ஷன் போடுறீங்கல்ல, அது எவ்வளவு பெரிய கொடுமை தெரியுமா? சுகர் கொஞ்சமா இருக்கும், இன்சுலின் நிறைய போட்டுருவீங்க, தேவையில்லாம இன்சுலின் சுத்தி கிடக்கும்ல, அப்படிலாம் போடக்கூடாது. ஒரு சர்க்கரைக்கு ஒரு இன்சுலின் கரெக்டா சொல்லுங்க. அது எப்படி? நல்லபடியா ஜீரணமாகி நல்ல சர்க்கரையா இருந்தா மட்டும் தான் சொல்லணும். இப்ப இந்த குழந்தைக்கு 500 வருஷம் சுத்திட்டு இருக்கா, எல்லாம் சூப்பரா ஜீரணமா இருக்கா, இன்சுலின் கிடைச்சிருச்சா? செல்கள் என்ன பண்ணும்? கதவை திறந்து பார்த்துட்டு இன்சுலின் எடுத்து ஒதுக்கி போடுமா? ஆனா இந்த குழந்தையோட உடம்புக்கு 300 சர்க்கரை தான் தேவைப்படுது. இப்ப என்ன ஆகும்? 300 செல்லுக்குள்ள போந்துருமா? 200 சுத்தி வருமா? இந்த செல்கள் இருந்துட்டு 200 அதிகமா இருக்கு, கிடைச்சிருச்சு அப்படின்னு எடுத்து ஸ்டாக்ல வச்சுக்காது. நாம தான் போற மாதிரிலாம் எடுத்து பிடிக்க பீரோல சேர்த்து வைப்போம். உடம்பு செல்கள் அப்படி கிடையாது, அதுக்கு வேணும்னா எடுக்கும். சிங்கம் புலி எல்லாம் அந்த மாதிரிதான். யாரெல்லாம் நிறைய சம்பாதிச்சு சேர்த்து வச்சிருக்கீங்களோ நீங்க எல்லாம் எறும்பு. யாரு ஒண்ணு சேர்த்துக்காம இருக்கீங்களோ சிங்கம். வேணும்னா ஓடனா ஒரு மானை பிடிக்க முடியும். அப்புறத்துக்கு ஓடணும் பேசாம உட்காந்து பாத்துக்கீங்களா? டிஸ்கவரி சேனல்ல பார்த்தா தெரியும், நிறைய மான் இருக்கும், சிங்கம் பேசாம படுத்து ராஜா மாதிரி தூங்கிட்டு இருக்கோம். எல்லா மானும் மேய்ச்சிட்டு இருக்கோம். திடீர்னு சிங்கம் எந்திரிக்கும், பசிச்சா மட்டும்தான் எந்திரிக்கும். அது ரொம்ப நேரம் கழிச்சு சோம்பேறி சிங்கம் எல்லாம் என்னடா பசிக்கு வேற வழியே கேட்டு அப்புறம் தான் இது இருந்துச்சு குடுக்குன்னு ஓடும். ஒரு மானை பிடிக்குமா? ஒரு மானை பிடிச்ச அடுத்த நிமிஷம் எல்லா மானும் மேய ஆரம்பிச்சிடும். இனிமேல் இது நம்மள பிடிக்காது, அது கிடைச்சிச்சுல, அது பொறுமையா சாப்பிட்டு 10 நாளைக்கு உட்காந்துருக்கும். மறுபடியும் ஓடும். எல்லாம் சிங்கம் நினைச்சா முடியும் போது, முடியாத என்ன பண்றது? சரி வச்சுக்க வேண்டியதான். இப்படி செல்லுகளை சிங்கம் மாதிரி அதெல்லாம் எடுத்து ஸ்டாக் எல்லாம் வைக்காது, வேணும்னா எடுக்கும், இல்லைன்னா குப்பை தூக்கி வீசி அவ்வளவுதான். இது 200 சக்கரை சுத்தி வருதா? இந்த 200 சக்கரை என்ன ஆகும்? உங்க வீட்டுல 500 ரூபாய் சம்பாதிச்சு வீட்டுக்கு போறீங்க, உங்க குடும்ப செலவு 300 ரூபாய் செலவு பண்ணிட்டீங்க, 200 ரூபாய் மிச்சமா இருக்கு. இந்த மாசம் 200 ரூபாய் மிச்சமா இருக்கு, கிழிச்சு குப்பையில போட்டுருவீங்களா? நீங்க அதை போட்டுட்டீங்களா? என்ன பண்ணுவீங்க? 10 ரூபாய் நோட்டா இருந்தா 2 100 ரூபாய் நோட்டா மாத்தி உங்க பீரோல சேமிச்சு வைப்பீங்களா? சேமிச்சு வைக்கும் போது எப்பவுமே பெரிய நோட்டா மாத்த பாத்துட்டீங்களா? அந்த மாதிரி ரத்தத்தில் 200 சர்க்கரை இருக்கு இல்லைங்களா, லிவர் பார்த்துட்டே இருக்கும். என்னது? எல்லா செல்லும் சாப்பிடுச்சு, மிச்சம் 200 சர்க்கரை இருக்கு, நிறைய சம்பாதிச்சு 200 மிச்சமா இருக்கு. இந்த லிவர் என்ன பண்ணும்? 200 சர்க்கரையை ஒரு சர்க்கரையா மாத்திரும், 200 ரூபாய் நோட்டா மாத்தும். அதுக்கு பேர் என்ன? கிளைகோஜன். இது வரைக்கும் குளுக்கோஸ் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. சக்கரை நோய்க்கு 10 வருஷம் மாத்திரை சாப்பிட்டிருப்பீங்க, குளுக்கோஸ் சொல்லியிருப்பாங்க. கிளைகோஜன் தெரியுமா? கிளைகோஜன் என்னன்னா, ஒரு சர்க்கரைக்கு பேர் சர்க்கரைங்க, 2 சர்க்கரை ஒன்று சேர்ந்தா 2 ரூபாய் மதிப்புள்ள கிளைகோஜன், ரூபாய் நோட்டு பேருங்க. 10 சர்க்கரை சேர்ந்தா 10 ரூபாய் மதிப்புள்ள கிளைகோஜன். அப்படி இந்த உடம்பு என்ன பண்ணும்? அந்த சர்க்கரை குட்டியா இருக்கும், 1000 சர்க்கரை ஒண்ணு சேர்த்து குட்டி பண்ணிருங்க, இடம் இல்ல ஸ்டாக் வைக்கிறதுக்கு. இப்படி குட்டி நோட்டா மாத்தி பிரைன், மூளை பகுதி, மசில்ஸ், சதை நார்கள், லிவர் 3 இடத்துல சர்க்கரையை ஸ்டாக் வைக்கும். வச்சிருச்சா? இப்ப ரத்தத்துல சர்க்கரை கம்மியாச்சா? இந்த குழந்தைக்கு சுகர் நோய் இருக்கா? கிடையாது. இந்த குழந்தை உண்மையிலே சொன்னாங்க, குழந்தை ஒழுங்கா சாப்பிடுங்க, அதை கெடுக்கிறதே இந்த அம்மா. அது வாடி ஜாலியா விளையாண்டு இருக்கும். என்ன பண்ணிருப்பீங்க? ஸ்கூலுக்கு போய் சேர்த்துருவீங்க, காலை 7 மணிக்கு எழுப்பீங்க, அது பாவம் நிம்மதியா தூங்கிட்டு இருக்கும். வேண்டாம் ஸ்கூலுக்கு போகல அப்படிங்க முடிச்ச எந்த அடிச்சு எழுப்பிட்டு அது இருக்குமே இருக்காது. அப்பதாங்க முதல்ல ஒரு குழந்தை மனசு பிடிக்காத வேலையை ஆரம்பிக்குது. அப்படியே கூட்டிட்டு போக வேண்டியது, குளிப்பாட்டு வேண்டியது, அப்படியே நின்று இருக்கும், வேன் நின்று இருக்கும், குளிப்பாட்டுவீங்க, அப்படியே தொடச்சு விடுவீங்க, அப்படியே பவுடர் எல்லாம் போட்டு அது வாட்டுக்கு கட்டுப்பா இருக்கும். சாப்பிடுவீங்க, வேண்டாம்னு சொல்லுவோம், சாப்பிடு. மத்தியானம் 1 மணிக்கு லஞ்ச் கொடுப்பாங்க, விருப்பமே அந்த குழந்தைய சாப்பாடு கொடுத்து ஊட்டுவீங்க, அது திங்க என்ன பண்ணுவீங்க? சாப்பாடுக்கு தண்ணி ஊத்துவீங்க, முழுங்க அப்படிங்க முழுக்கலையா கத்தி எடுத்து இந்த குழந்தை எடுத்து குத்து போச்சு, அப்பா என் குழந்தை சாப்பிடுச்சு, சந்தோஷம், உங்களுக்கு சந்தோஷம், அதுக்கு கோபம். கஷ்டப்பட்டு தின்னா இது ஒழுங்கா ஜீரணமாகுமா? ஒழுங்கா ஜீரணமாகாதா? இப்பதான் முதல்ல குழந்தைக்கு 200 ஒழுங்கா ஜீரணமாகாத கெட்ட சர்க்கரையும் 300 ஒழுங்கா ஜீரணமான நல்ல சர்க்கரை உள்ள போதா? இப்போ இந்த 300க்கு மட்டும்தான் இன்சுலின் கிடைக்கும், 200க்கு கிடைக்காது.
இப்ப சொல்லுங்க, இன்சுலின் கிடைக்காத காரணம் கணையமா நம்மளுக்கு ஜீரணமா? ஜீரணம் தான். இந்த 300 என்ன ஆகும்? செல்லுக்குள்ள போயிருமா? 200 என்ன ஆகும்? செல்லுக்குள்ள போகாதா? செல்லுக்குள்ளேயும் போக முடியாது, பிரெயின் மசில் லிவர்லயும் போக முடியாது. உங்க வீட்டுக்கு 500 ரூபாய் சம்பாதிச்சு போறீங்க, 200 ரூபாய் கள்ள நோட்டு, 300 ரூபாய் நல்ல நோட்டு. நல்லா கேட்டுங்க, 300 ரூபாய் குடும்ப செலவுக்கு பயன்படுத்துறீங்க, 200 ரூபாய் கள்ள நோட்டு. கள்ள நோட்டுன்னு தெரிஞ்ச உடனே எடுத்து பீரோல சேர்த்து வைப்பீங்களா, கிழிச்சு குப்பையில போடுவீங்களா? கிழிச்சு குப்பையில போடுவோம். அப்ப லிவர் என்ன பண்ணும்? எந்த லிவர் நல்ல சர்க்கரையெல்லாம் எடுத்துட்டு போய் கிளைகோஜனா மாத்தி சேர்த்து வச்சதோ அதே லிவர் எப்போ ஒரு சர்க்கரை இன்சுலின் இல்லையோ செல்லுக்குள்ளேயும் போக முடியல. லிவர் என்ன பண்ணும்? ஏய், நீ எல்லாம் ஒழுங்கா ஜீரணமாகாத சர்க்கரை, அதனாலதான் இன்சுலின் கிடைக்க பண்ணும். அந்த சர்க்கரையை உடைச்சு விடுங்க. எந்த சர்க்கரை உடைஞ்சு போய் ரத்தம் சுத்திட்டு இருக்கோ கிட்னி என்ன பண்ணும்? ஏய், நீங்க எல்லாம் லிவர் உடைச்ச சர்க்கரையா? அப்ப எப்போ ஒரு சர்க்கரை லிவர் உடைச்சிருச்சோ கிட்னி கிட்ட சொல்லிருச்சு, அந்த மாதிரி சர்க்கரை வந்துச்சுன்னா எடுத்து மூத்திரமா அனுப்பிச்சு வச்சிருங்க, அது உடைச்சு விட்டுரும். கிட்னி என்ன பண்ணும்? எந்த சர்க்கரையெல்லாம் லிவர் உடைச்சதோ அதெல்லாம் எடுத்து மூத்திர பைக்கு அனுப்பிச்சிடும், யூரினரி பிளாடர். மூத்திர பை என்ன பண்ணும்? மூத்திரமா வெளியே அனுப்பிச்சுட்டுரும். நாம என்ன பண்ணுவோம்? சில ஆஸ்பத்திரியில உங்களுக்கு ஏதாவது நோய் வந்தா யூரின் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படிமாங்க. டெஸ்ட் பண்ணி பார்த்து சொல்லுவாங்க, உங்க மூத்திரத்தில் நிறைய சர்க்கரை வருகிறது, உங்களுக்கு சர்க்கரை நோய் சொல்லுவாங்க. சர்க்கரை நோய் எல்லாம் வரல, ஒழுங்கா ஜீரணமாகாதனால செக் பண்ணி குப்பையில வீசுது. உங்க உடம்பு இதெல்லாம் ஒரு சக்கரை, ஒழுங்கா சாப்பிட தெரியல, திட்டி காரி துப்பி வேண்டாம் தூக்கி மூத்திரமா அனுப்பிச்சிருக்குது. அதை பிடிச்சிட்டு பெரிய சயின்டிஸ்ட் மாதிரி உங்கள் மூத்திரத்தில் சர்க்கரை இருக்கிறது, உங்களுக்கு சர்க்கரை நோய் சொல்லுவாங்க. வடிவே ஒரு ஜோக்ல சொல்லுவாங்க இல்லையா, ஃப்ரெண்ட்ஸ் படத்துல, நீ புட்டுக்கிற ஆணையெல்லாம் தேவையில்லைன்னு சொல்ற மாதிரி மூத்திரம் வழியா போற எல்லா சக்கரையும் தேவையில்லாத சக்கரை அதே பிடிச்சி அரைச்சு விட்டு பார்த்துருக்கீங்க. கிட்னிக்கு அறிவு இல்ல, அது சக்கரத்தை வெளியே வீசிடுமா? உடம்புக்கு எவ்வளவு புத்திசாலி தள்ளுன்னு பார்த்தோம். ஏங்க, ஒவ்வொரு செல்லுக்கும் ஆக்சிஜன் போகுது, ஒவ்வொரு செல்லுக்கும் தண்ணி போகுது, மூத்திரம் வெளியே வருது. அப்ப கிட்னி ஒழுங்காக வேலை செய்யும். கிட்னி எப்படி ஒரு சக்கரத்தை வெளியே இருக்கும்? எப்ப கிட்னி ஒரு சர்க்கரை வெளியே இருக்குதோ அது கெட்ட சர்க்கரை, அவ்வளவுதாங்க. சாப்பிட்டா ரத்தம் வழியா சர்க்கரை வரவே கூடாது, சாரி யூரின் வழியா சர்க்கரை வரவே கூடாது, அப்படி சாப்பிடணும். பிரச்சனை சாப்பாடுல தான், ஜீவனம் தானே தவிர கிட்னிலயோ கணையத்திலயோ லிவர்லயோ கிடையாது. அதனால இனிமேல் யாரும் மூத்தத்தை பிடிச்சி ஆராய்ச்சி பண்ணாதீங்க, ஒழுங்கா சாப்பிட தெரிஞ்சா போதும். மூத்திரம் வராது, வரக்கூடாது. மூத்திரம் என்ன வரும்? கெட்ட பொருள், கழிவு பொருள், கிருமி, தேவையில்லாத பொருள், எக்ஸ்ட்ரா பொருள் வரும். அது வந்து அப்படி போயிருங்க. ஒரு கணக்குல வச்சு கூடாது. மூத்திரம் வழியா இதுதான் வரணும், அந்த ஒரு கணக்கு வச்சுக்க முடியுமா? உங்க வீட்டுல அந்த கழிவு பொருள் எல்லாம் இந்த கழுவுறீங்களா, பாத்திரங்கள் வரீங்க, துவைக்கிறீங்க இல்லையா, உங்க வீட்டுக்கு வெளியே ஒரு டியூப் போட்டு தண்ணியில வெளியே போயிட்டு இருக்குல்ல, அதுல ஒரு ஸ்கேன் மிஷின் வச்சு உங்க வீட்டுல இருந்து இந்த மாதிரி பொருள் தான் கெட்ட பொருள் வெளியே வரும் லிஸ்ட் போட்டு யாரும் பாத்துட்டா கோவம் வருமா வராதா? என்ன சொல்லுவீங்க? ஐயோ போறத விட்டுட்டு போயா, நானே ரெண்டாம் தூக்கி வீசுறேன், சும்மா விட்டு போவீங்களா? அவ்வளவுதான். இப்படி அந்த குழந்தை சாப்பிட்டுச்சு இல்லையா, 200 வெளியே போச்சுல்ல, இது நோய் வந்துருச்சா? கிடையாது, செக் பண்ணி குப்பையில போட்டுச்சு. என்ன கொஞ்சம் எனர்ஜி லாஸ், இது சாப்பிட்டது ஜீரணம் வந்து எனர்ஜி லாஸ், அவ்வளவுதான். இந்த குழந்தை அதுக்கப்புறம் படிச்சு பெரியாராயிடும், ஒரு பெரிய கம்பெனி வச்சு கொடுத்துருவாங்க, பிசினஸ் மேன் ஆயிடும். ஸ்கூல்ல படிக்கும் போதாவது ஒழுங்கா சாப்பிட்டு இருக்கோம். இந்த பிசினஸ் மேன் முதலாளி மட்டும் ஆயிட்டோம்னு வச்சுக்கலேன், சாப்பிடவே முடியாது. காலை எந்திரிச்சு ஓடுவோம் 4 மணிக்கு, ஏதோ ப்ராப்ளம் லாரி மாட்டிக்கிச்சு அதுக்கு ஓடுவோம். மத்தியானம் எப்ப சாப்பிடுறோம் தெரியாது. நைட் என்ன பண்ணுவோம்? நைட் ஒரு 1 மணி 2 மணிக்கு உட்காந்து பேய் மாதிரி தின்ட்டு இருப்போம், எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க, நான் மட்டும் ஆறு தின்ட்டு இருப்போம். கேட்டா பிசினஸ் மேன் அப்படித்தான் அப்படின்னோம். நோய் வருமா வராதா? தப்பா சாப்பிட்டா ஒழுங்கா ஜீரணமாக உள்ள போகுமா? இந்த பிசினஸ் மேனுக்கு 300 சர்க்கரை கெட்ட சர்க்கரை, 200 நல்ல சர்க்கரை. 300 மூத்திரமா வெளியே போயிருமா, 200 செல்லுக்குள்ள போயிருமா? நல்லா கேட்டுங்க. இப்ப இந்த உடம்புக்கு 300 சர்க்கரை தேவைப்படுது, 200 செல்லுக்குள்ள போயிடுச்சு, 300 மூத்திரமா போயிடுச்சு. 100 என்ன பண்ணும்? உங்க வீட்டுக்கு 500 ரூபாய் சம்பாதிச்சு போறீங்க, 300 ரூபாய் கள்ள நோட்டு, 200 ரூபாய் நல்ல நோட்டு, 300 ரூபாய் கிழிச்சு குப்பையில போட்டீங்க, 200 ரூபாய் குடும்ப செலவுக்கு பயன்படுத்துறீங்க, 100 ரூபாய் பட்ஜெட்ல துண்டு வந்துச்சு, என்ன பண்ணுவீங்க? ஏற்கனவே சம்பாதிச்சு வச்ச பணத்தை பீரோல வந்து 100 ரூபாய் செலவு பண்ணுவீங்களா? நல்லா கேட்டுங்க, இது புரிஞ்சா போதுங்க. ரத்தத்தில் எப்போ செல்களுக்கு உள்ள போறதுக்கு செலவு பண்றதுக்கான சர்க்கரை இல்லையோ, பிட்யூட்டரி சுரப்பி ACTH அப்படிங்கிற நீரை சுரக்கும்.
இந்த ACTH அப்படிங்கிற நீர் கிட்னிக்கு மேல ஒரு சுரப்பி இருக்கு, அட்ரினல் சுரப்பின்னு பேரு. தமிழ்ல தொப்பி சுரப்பின்னு பேருங்க, முக்கோணமா இருக்கும். அந்த தொப்பி சுரப்பி தூங்கிட்டு இருக்கும், வெளிக்கூட வேலை வச்சுன்னு. அந்த அட்ரினல் சுரப்பியோட வேலை என்னன்னா, ரத்தத்துல எப்ப குளுக்கோஸ் கம்மியா போச்சோ இந்த கிளைகோஜன் ஸ்டோர் ஆச்சு இல்லையா ட்ரை மசில்ஸ் லிவர்ல, அதை எடுத்துட்டு வந்து கொட்டுறது தான் இதோட வேலை. அது மட்டும் இல்ல, அட்ரினல் சுரப்பி உப்பு அதே மாதிரி தான். உப்பு அதிகமான எடுத்துட்டு போய் ஸ்டாக் வைக்கும், உப்பு கம்மியான உப்பு கொட்டும். உப்பையும் சர்க்கரையும் மெயின்டைன் பண்ற சுரப்பிக்கு பேர் தான் அட்ரினல் சுரப்பி. இப்போ இது ஓடி வந்து எடுத்து கொட்டிருச்சா, இப்ப நல்ல சத்து வந்துச்சா, செல்லுக்குள்ள போயிருச்சா, இப்ப நோய் இல்ல. நல்லா கேளுங்க, சாப்பிடுற சாப்பாடு இருக்கிற குளுக்கோஸ் நல்லபடியா இருந்தா இன்சுலின் வாங்கிட்டு செல்லுக்குள்ள போகும், அதிகமா இருந்தா ஸ்டாக்ல வைக்கும், கம்மியா இருந்தா எடுத்து கொட்டும், கெட்ட சர்க்கரையா இருந்தா மூத்திரம் வழியா வெளியே போகும். இதுக்கு எவ்வளவு சுரப்பிகள் வேலை செய்யுது, எவ்வளவு பர்ஃபெக்ட்டா வேலை செய்யுது. அப்படி இருக்கும் பொழுது நீங்க உட்கார்ந்து எதுக்கு சுகர் லெவல் டெஸ்ட் பண்ணணும்? அதுக்கு தான் இவ்வளவு உறுப்பு உள்ள வேலை செஞ்சுட்டு இருக்குல்ல, உங்களுக்கு அதெல்லாம் வேலை செக் பண்ற வேலை இப்படி நடந்துட்டு இருக்குங்க. இப்பெல்லாம் சக்கரை நோய் கிடையாது. சின்ன வயசுல இருந்து நமக்கு இப்படி நடந்துட்டே இருக்கும். ஸ்டாக் வைப்போம், ஒழுங்கா சாப்பிட்டா ஸ்டாக், தப்பா சாப்பிட்டா ஸ்டாக் செலவாகுமா, சேமிப்போம் செலவு பண்ணுவோம், சேமிப்போம் செலவு பண்ணுவோம், நடந்துட்டு இருக்குமா? திடீர்னு என்ன தெரியுமா, மொத்த ஸ்டாக்கும் தீர்ந்து போச்சு. இப்ப என்ன ஆகும்? பீரோல பணமே இல்லை, என்ன ஆகும்? நல்லா யோசிச்சுக்கோங்க. ஒருத்தர் சாப்பிடுறாரு, 400 கெட்ட சர்க்கரை, 100 நல்ல சர்க்கரை. 400 மூத்திரம் வழி போயிருமா, 100 செலுத்துல போயிருமா, 200 பத்தலையா? இவரு ஓடி வந்து அவரு ஓடி வந்து திறந்து பார்த்தா பீரோ ஃபுல்லா காலியா, சக்கரை இல்லையா, ரத்தத்துல சக்கரை கொடுக்க முடியலையா? என்ன ஆகும்? இல்லன்னு சொல்லும். மொத்த செல்லும் சக்கரை உள்ள போகாதனால மெழுகுவர்த்தி அவிர மாதிரி மொத்த செல்லு மயக்கம் போடுமா? சர்க்கரை நோயாளிகள் மயக்கம் போடுறீங்கன்னா அதுக்கு காரணம் கணையம் கெட்டு போகல, இன்சுலின் சுரக்காம இல்ல, வேற எந்த பிரச்சனையும் இல்ல, உடம்புல இருக்கிற கிளைகோஜன் தீர்ந்து போச்சுன்னு அர்த்தம்.